ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கேனிங் மிஷினாடா? அவன் எக்ஸாம் எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு, தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே நிறுத்தி வை. ஒழுங்கா பரீட்சைக்கு படி. சீனியர்ஸ் நாங்க சொல்றோம், அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ அவளை நினைச்சு இவன் உருகிட்டு இருக்கான் பாத்தியா? ச்சே, அவ இந்நேரம் எவன் கூட எந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு பழகிட்டு எங்களுக்காக பாக்குறேன். என்னடா பண்ணுவ? டேய், கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லு. அன்னைக்கு என்னமோ அம்மா அக்கா தங்கச்சின்னு லெட்டரா கொண்டு வந்து கொட்டின. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக பரீட்சைக்கு கூட படிக்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கியடா. ஏன்? டேய் ஜீவா, ஏன்டா அவன் சட்டையை பிடிக்கிற? அவன் சரியா தானே கேட்டான். டேய் ஜீவா, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக நீ ஏன்டா உன்னை அணு அணுவா சித்திரவதைப்படுத்திக்கிற? இப்போ உனக்கு உன் குடும்பம் பெருசா தெரியலையா? உன் சகோதரிங்க பெருசா தெரியல? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா தெரியலையா? டேய், உன்னதானடா கேக்குறேன். உன் ஃபியூச்சர் உனக்கு முக்கியமா படல? இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியா அவ்வளவு நினைச்சுக்க போடா. Nonsense. Good morning, sir. What is good about the morning? பாரு, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட் டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட் டைமா வச்சிருக்கிறிய. ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பட்டா என்ன பனியனை மேல போட்டுக்கிட்டான்? ஹாய் ஹாய். ஐயோ, இவனோடா? அண்ணாத்தே, வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா, நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது? சார், நாங்கெல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. ஏய், சொல்றேன் என்னன்னு தப்பா நினைக்காத. அநேகமா 7 ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார். வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம். மாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான். ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா, இங்க என்ன பாடம் எடுக்கிறோமா இல்ல படம் எடுக்கிறோமா? ஜாக்கிரதை, டூப் வச்சு எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு? அது ஒண்ணு இல்லடா. எப்போ இவரு அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. அவதான் தை தை தஸ்டாலேடா. பெருமாள், எப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெண் என்டர் ஆகுறாளோ அப்பையில இருந்து பிரச்சனை தான்டா. இந்த ஒரு பாயிண்ட் பெருமாளுக்கு தெரியாம நீ போயிருச்சு. கொஞ்சம் புளியோதரை அவாய்ட் பண்ணி பாரு. நாளையில இருந்து பெருமாள் பிரியாணில இறங்குறான்.